காலையில் எழுந்தவுடனே என்ன செய்யறதுன்னு பண்ணால் செய்ய போகிறோம் அப்படின்னே மனசில் தோணுது. இப்போ நான் வந்து காலையில் எழுந்தவுடனே இட்லி ஊற்றிட்டேன். இட்லி வெந்துச்சான்னு பார்க்கறதுக்கோசம் கண்டத்தில் குழி விழாமல் இட்லியில் ஒரு குழியை போட்டு வெந்துச்சான்னு செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வேக வச்சிட்டேன். வாழைக்காய் வதக்கிறதுக்கு வாழைக்காய் வந்து வெந்துட்டு இருக்குது. சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வேக வச்சிட்ட உடனே கொஞ்சமாக வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கட் பண்ணதை வந்து அந்த பருப்பு கூடவே போட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், உப்பு போட்டு லைட்டாக ஒரு விசில் வச்சு அதை வந்து இறக்கிக்கிட்டு கொஞ்சமாக வந்து கிண்ணத்தில் வந்து புளியை வந்து லைட்டாக வாஷ் பண்ணி ஊற வச்சு அந்த புளியை வந்து சாம்பார் கூடவே நல்லா விசில் வந்து நல்லா இறங்கின உடனே புளியை வந்து கரைச்சி ஊற்றி சாம்பாருக்கு வந்து நல்லா தாளித்து விட்டுட்டேன். கொஞ்சமாக கடுகு, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டேன். இந்த சைடு வந்து மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு பாதி வேக்காடு வந்த வாழைக்காவை வந்து நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் வந்து நல்லா வந்து இதுவாகிற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் வந்து சூடான உடனே வாழைக்காவை நல்லா வந்து செவக்க வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஆற வச்சுருக்கேன். டிஃபனு சாப்பாடு எல்லாமே வந்து லஞ்சுக்கு காலையிலலாம் கட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து டிஃபனுக்கு வந்து நான் இன்னும் சட்னி அரைக்கலை. அதனால் கொஞ்சமாக வந்து வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி நல்லா செவக்க நல்லா செவக்க வதக்கிட்டு சட்னி கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இதுதான் என்னோடய வேலை.